சரி, அதான் நேத்தே வந்து இந்த வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா வந்து எடுக்க முடியல. ரொம்ப ரீசெண்டா மணி அவர்களோட அந்தரங்க வீடியோ வந்து சோஷியல் மீடியா ரிலீஸ் ஆகி அது பயங்கர வைரலா பரவிட்டு இருந்துச்சு. அண்ட் மணி அவர்களும் வந்துட்டு அதுக்கு ப்ராப்பரான ஒரு விளக்கமும் ஒன்று கொடுத்திருந்தாரு. மணி அவர்களுக்கு டைரக்டா ஒரு நியூஸ் சேனல் கால் பண்ணி அந்த வீடியோல இருக்கிறது நீங்க தானா அப்படின்ற மாதிரி கிளாரிபிகேஷன் கேட்டிருந்தாங்க. அதுக்கு கிளாரிஃபை பண்ண மணி, அதுல 2 வீடியோ இருக்கு. ஒரு வீடியோல இருக்கிறது நான் தான், அண்ட் இன்னொரு வீடியோ வந்து எடிட்டட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் இவரை மட்டும் கான்டாக்ட் பண்ணாம இவரோட மனைவியான கனிக்கும் வந்துட்டு ஒரு நியூஸ் சேனல் வந்து கால் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் சேனல் கால் பண்ணி கனி கிட்ட கேட்டதுக்கு கனி அவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, அந்த வீடியோல இருக்கிறது மணி கிடையாது அப்படின்ற மாதிரி மணி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ கனி அவர்கள் வந்து முறையா ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் கனி அவர்கள் வந்து இந்த இஷ்யூல ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓப்பன் அப் பண்ணி அவங்க மணிக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கனி அவர்கள்ட்ட நிறைய மணி அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாம் போயிட்டு இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது நீங்க தானே அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க ஏன் இந்த வீடியோ பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னும் கேள்விகள் நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இது எதுக்குமே வந்து கனி அவர்கள் வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்காம இருந்த நிலையில இப்போ கனி அவர்கள் முறையா இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அதுவும் வந்து ரொம்ப பாசிட்டிவா மணிக்கு சப்போர்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணியிருந்திருக்காங்க கனி அவர்கள். ஸோ இதுல இருந்து என்ன விஷயம் தெரியுது அப்படின்னா, அந்த வீடியோ இருக்கிறது மணி கிடையாது அப்படின்னும், அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் இவங்க 2 பேருக்குமே சண்டை இருந்தாலும் எது நியாயமோ அதான் கனி அவர்கள் இந்த இடத்துல பண்ணியிருந்திருக்காங்க. கனி அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு கனி கிட்ட போயிட்டு சாரியும் கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நீங்க மணி எனக்கு சப்போர்ட் பண்ண தேங்க்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கைய ஓங்கனா நடக்கிறது வேறன்னு சொல்ற பெண்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. நானே ஒரு வழக்குல 3 டைவர்ஸ் ஒரே பெண்ணுக்கு வாங்கி கொடுத்தேன். அவ வந்து தன்னுடைய கணவரோட சேர்ந்து வாழ விரும்பாமல் வரல, நடந்த தாம்பத்தியத்தை இல்லைன்னு சொல்லி ஒரு பெண் சொல்றா. ஆனா ஊர் முழுக்க போய் அந்த பெண்ணு சொல்றா, அந்த ஆண் வந்து இம்பார்ட்டன்ட், அதுக்கானாலும் பெண்ணுக்கானாலும் அவமானம் தான். ஆனா ஆம்பளை ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாரு, பெண்களை கேவலப்படுத்துறதுக்கு சொல்ற மாதிரி அவன் ஒரு பொட்டடா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்போது போட்டிருக்கிற பெட்ஷீட்டு ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொள்கிற நேரத்தில் சுரக்கின்ற திரவங்கள் வந்து அங்க கொண்டு போய் கொடுக்குறோம். அங்க இருந்து வர்றது என்னன்னா ஒரு ஆணுடைய